சரி கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு தேட்டம் மட்டும் பார்த்தாங்க. 2 சமாந்தர நீரோடைகளுக்கு இடையில வந்து ஒரு இணைகரமும் ஒரு முக்கோணமும் இருக்கும் என்று சொன்னா அந்த முக்கோணத்தின் பரப்பளவு என்ன செய்யும்? இணைகரத்தின் பரப்பளவுங்க அரைவாசியாக இருக்கும்னு சொல்லி பார்த்தினாங்க. கடைசியாக வந்ததுல என்ன ஒரு கேள்வியும் வந்து செஞ்சு பார்த்தினாங்க. ஓகே, இன்றைக்கு வந்து அடுத்த சுற்றுக்கு போவோம். இதோட நிப்பாடு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கு வந்து அடுத்த சுற்றுக்கு போவோம். ஓகே, இது வந்து அடுத்த கேள்வி. நீங்களாம் வந்து ஆன்சர் சொல்ல போறீங்க. சென்டிமீட்டர் வர்க்கம். 25 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகே ஓகே, கேள்வியை பார்ப்போம். கேள்வி என்ன சொன்னா அந்த உருவில வந்து ஒரு இணையரம் வந்து ஏபிசிடி வந்து காட்டப்பட்டிருக்கு. ஏபிசிடி வந்து இருக்கு. அதுல பரப்பளவு வந்து 50 சென்டிமீட்டர் இருக்கும். ஏபிசிடி இதான என்ன ஒரு இணையரம். ஏபிசிடி சொல்ற இணையரம் இருக்கான். இதுல பரப்பளவு வந்து இருக்கு எவ்வளவுன்னு சொன்னா 50 சென்டிமீட்டர் வைக்கணும். கேட்ட என்னன்னு சொன்னா முக்கோணி பிடிசி இந்த பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு. முக்கோணி பிடிசி இந்த பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு. இதுல முக்கோணி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா பிடிசி என்றது என்ன? இதான் இந்த முக்கோணி தான் பிடிசி. இதுன்ற பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு. இங்க நான் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த ஏபி சிடி என்ற இணைகரமும் பிடிசி என்ற முக்கோணியும் வந்து எனக்கு என்ன செய்யுது? ஒரே அடியிலான் இருக்கு. இந்த அடிதான் என்ன? டிசி என்ற அடி. அப்ப இந்த இணைகரமும் இந்த முக்கோணியும் வந்து ஒரே அடியில இருக்கு. எனக்கு தெரியும் நாங்க 2வது பாத தேற்றத்தின்படி ஒரு முக்கோணியும் ஒரு நேரம் வந்து சமாந்தர கோடுகளில வந்து ஒரே அடியில இருக்கும்னு சொன்னா அந்த முக்கோணத்தின பரப்பளவு என்ன செய்யும்? இணையரத்தின பரப்பளவு வந்து அரைவாசியாக வரும். இந்த கேள்வியை பொறுத்தவரையில எனக்கு இணையரத்தின பரப்பளவு தெரியும். இப்ப நான் என்ன சொல்லணும்? முக்கோணத்தின பரப்பளவு வந்து காணணும். முதலாவது எழுதலாம். இந்த முக்கோணி பிடிசி பரப்பு, அதாவது என்ன இந்த பிடிசி பரப்பு வந்து இணையரத்தின பரப்பு வந்து அரை மடங்காக இருக்கு. இனி என்ன செய்யறேன்? அரை அப்படியே பிறகு நேரத்தின பல தெரியும் 50 தெரியும். அது 50 அப்படியே பிறகு அந்த சுருக்கின என்ன செய்யும்? 25 சென்டிமீட்டர் வைக்கணும்னு சொல்லி வரும். இந்த கிளையோட சொல்லுங்க. அப்போ முக்கோணி டிசி கியூ இந்த பரப்பளவு யாது? டிசி 25 சென்டிமீட்டர் கியூ. சரி ஓகே, சரி நான் விட 25 சென்டிமீட்டர் இருக்கும். ஏன்னு சொன்னா எனக்கு தெரியும் இந்த முக்கோணம் வந்து டிசி கியூன்றதும் இணைகரம் ஏபிசிடி என்றதும் 2 சமாந்தர கோடுகளுக்கு இடையில வந்து ஒரே அடியிலான் இருக்கு. டிசி கியூன்றதும் ஏபிசிடி என்றதும் ஒரே அடியிலான் இருக்கு. அப்ப இந்த முக்கோணத்தின் பரப்பளவு 25 கட்டாயம் என்ன செய்யும்? இந்த முக்கோணத்தின் பரப்பளவு 25 தான் வரும். இணைகரத்தின் அரைவாசி தான் இந்த பரப்பு. அப்ப இது என்ன 25 சொல்லி வரும். ஓகே, அடுத்த வந்து என்ன செய்யணும் சொன்னா அடுத்த விஷயத்த பார்க்க போறோம். முதலா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா 2 சமாந்தர கோடுகளுக்கு இடையில இருக்கிற ஒரே அடி மீது இருக்கிற இணையகரங்களோட பரப்பளவு வந்து பார்க்கறாங்க. அது எனக்கு என்ன வந்தது? ஃபைனலா 2 இணையகர பரப்பளவும் ஒன்றுக்கு சமம் 2 வந்தது. அதுக்கு அடுத்த என்ன பார்த்தாங்க? 2 சமாந்தர கோடுகளுக்கு இடையில வந்து ஒரே அடியில இருக்கிற இணையகரத்தினதும் முக்கோணினதும் பரப்பளவுன்னு சொல்லி பார்த்தாங்க. அங்க எனக்கு அப்படி வந்ததுன்னு சொன்னா முக்கோணத்தின பரப்பளவு வந்து இணையகரத்தின பரப்பளவு என்ன செய்யும்? அரை பகுதியாக வந்து வந்தது. அதாவது முக்கோணத்தின பரப்பளவு வந்து இணையகரத்தின பரப்பளவு வந்து அரை மடங்காக வந்தது. அடுத்தா நாங்க என்ன பார்ப்போம்னு சொன்னா இதான் 3வது அதோட முடியுது. இதுல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா 2 சமாந்தர கோடுகளுக்கு இடையில வந்து ஒரே அடி மீது இருக்கிற 2 முக்கோணம் கொண்ட பரப்பளவுக்கு என்ன தொடர்புன்னு சொல்லி பார்க்க போறோம். முதலாவது 2 நேரத்தை பார்த்தினாங்க. பிறகு என்ன ஒரு முக்கோணியும் ஒரு நேரத்தையும் பார்த்தினாங்க. அடுத்த என்ன செய்யறோம்? 2 முக்கோணிக்கு இடையிலான பரப்பளவு தொடர்பு வந்து பார்க்க போறோம். இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். எனக்கு என்ன ஏபி என்ற ஒரு சமாந்தர கோடு இருக்கு. அதே மாதிரி என்ன அதுக்கு சமாந்தரமா சிடின்னு சொல்லி இன்னொரு சமாந்தர கோடு, இந்த 2 சமாந்தர கோடு. அதே மாதிரி இதுல வந்து பிரதானமா 2 முக்கோணி காணப்படுது. இதுல வந்து 2 முக்கோணி வந்து பிரதானமா இருக்கு. யாராவது அந்த நேம சொல்லுங்க அப்ப தெரிஞ்சா. 2 முக்கோணி கொண்டு வந்து முக்கோணி கியூபிஆர், அதாவது இந்த கியூபிஆர். மற்றது முக்கோணி கியூடி கியூடிஆர். ரெண்டு சொன்னா சரி. ஒன்று என்ன சொன்னா இந்த பிக்யூஆர், இது ஒரு முக்கோணி. அடுத்தது என்னன்னு சொன்னா எனக்கு என்ன மெட்ட முக்கோணி, அது வந்து டிக்யூஆர். டிக்யூஆர்னு சொல்றது இன்னொரு முக்கோணி. ரெண்டாவது ஒரு தேட்டம் படிச்சுனாங்க, ஒரு நாமம் இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கோணத்தின பரப்பளவு என்ன, இணையத்தின பரப்பளவு இந்த அரைவாசின்னு சொல்லலாம். இப்ப நீங்க என்ன சொல்லுங்க, இதுக்கு முதலாக இருக்க முக்கோணி என்ன, பிக்யூஆர். இந்த பிக்யூஆர் பரப்பளவை வந்து 2 மடங்கால பிரிக்கணும் ஒரு நேரம் இருந்தானே, அந்த நேரம் இது
இணைகரம் QPSR. அதாவது PQRS நீ சொன்னா சரி. ஒரு பொதுவான அடி. இந்த QR பொதுவா எடுத்தா எனக்கு என்ன PQRன்ற முக்கோணியும் PQRS என்ற இணையராம் வந்து என்ன உண்டாகத்தான் இருக்கு. என்ன இந்த இணையராம் வந்து எனக்கு உண்டாகத்தான் இருக்கு. ஓகே, திருப்பி சொல்றேன். என்னன்னு சொன்னா இதுல வந்து ரெண்டு முக்கோணி இருக்கு. ஒன்று வந்து PQR என்ற முக்கோணி, மற்றது என்ன PQR சொல்லி இருக்கிற இன்னொரு முக்கோணி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா PQRS என்ற இணையரத்துல தான் என்ன செய்யுது இந்த PQR சொல்லி ஒரு முக்கோணம் வந்து இருக்கு. ஏன்னா ரெண்டு அடியும் வந்து சமனாக இருக்கு. அதே மாதிரி இந்த TQRU என்ற இணையரத்தெல்லாம் வந்து எனக்கு என்ன செய்யுது TQR என்ற முக்கோணி வந்து இருக்குன்னு சொல்றேன். ஓகே, இப்ப நான் என்ன எழுத போறேன்னு சொன்னா முதலாவது வந்து இந்த முக்கோணின் பரப்பளவு, அதாவது என்ன PQR என்ற முக்கோணின் பரப்பளவுக்கும் PQRS என்ற இணையரத்தின் பரப்பளவுக்கும் என்ன தொடர்பு? அதாவது முக்கோணி PQR என்ற பரப்பளவு முழு இணையரத்தின் அரைவாசியாக இருக்கு. ரெண்டாவது என்ன இந்த முக்கோணி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா TQR என்ற முக்கோணியும் TQRU என்ற இணையரமும் QR என்ற அடி மீதான் இருக்கு. அப்ப என்ன இந்த முக்கோணத்தின பரப்பளவு வந்து இணையரத்தின பரப்பளவு வந்து அரைப்பகுதியாக இருக்கு சொன்னா. இது நாங்கள் என்ன இவ்வளவு படிச்ச ரெண்டாவது ஏற்றத்துல படிச்சுனாங்க. என்ன சொல்லாமன்னு சொன்னா இந்த இணையரம் PQRS என்ற பரப்பளவும் இணையரம் TQRU என்ற பரப்பளவும் ஒன்று கொண்டு சமன் என்று சொல்றேன். படிச்சது ஏற்றம் ஒரே அடியில இணையரங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா ரெண்டு சமந்திர குழு அடியில ஒரு அடியில எடுத்துக்கன்னு சொன்னா என்ன செய்யும் அந்த பரப்பளவு வந்து சமனாக வரும். அப்புறம் அடுத்தா என்ன சொல்லாமன்னு சொன்னா இந்த ரெண்டு இதுவும் வந்து என்ன ரெண்டுமே வந்து ஒரே அடியில வந்து இருக்குது. அதாவது இந்த ரெண்டு இணையரமே வந்து ஒரே அடியிலான் இருக்கு. QR என்ற அடியிலாம் வந்து PQRS என்ற இணையரம் இருக்கு. TQRU என்ற இணையரம் என்ன ஒரே அடியிலான் இருக்கு. அப்ப ஒரே அடியில இருக்கிறதால ரெண்டு பரப்பளவும் என்ன கொண்டு கொண்டு சமனாக இருக்கு. சரி, எனக்கு தெரியும் நான் வந்து தலையங்கத்துல என்ன எடுத்தினான் தலையங்கத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன ரெண்டு சமாந்திர கோடுகளுக்கு இடையில ஒரே அடியில இருக்கிற முக்கோணங்களோட பரப்பளவு ஒன்று கொண்டு சமன் எடுத்து மாத்தணும். அடுத்த விஷயம் என்ன செய்யணும்னு சொன்னா இதே நான் ரெண்டால பிரிக்க போறேன். இதே வந்து பிரிக்க போறேன். சமன்பாட்டுக்கு ஒரு பக்கத்துல என்ன செய்யணும் அதான் அங்கெல்லாம் செய்யணும். அடுத்த என்ன செய்யணும்னு சொன்னா ரெண்டையும் வந்து ரெண்டால பிரிக்கிறேன். அதாவது இதையும் வந்து ரெண்டால பிரிக்கிறேன். அந்த மாதிரி என்ன இதையும் வந்து ரெண்டால பிரிக்கிறேன். அப்படி பிரிச்சேன்னு சொன்னா இது என்ன செய்யும் அரை எண்டு வந்துடும். இதுவும் என்ன அரை எண்டு வந்துடும். இதான் வந்து என்ன இதுக்கு பதிலா நான் இதை போடலாம் தானே முக்கோணி PQR என்ற பரப்பளவுன்னு சொல்லி அந்த மாதிரி இதுக்கு பதிலா என்ன செய்யலாம் இதான் இதுக்கு பதிலா இதை போடலாம். அப்படி ஒன்று வந்து அடுத்த வந்து போடும் போட்டேன்னு சொன்னா எனக்கு ஃபைனல் என்ன வரும் முக்கோணி PQR தானே இந்த PQR அதிண்ட பரப்பளவு முக்கோணி TQR ரெண்டு பரப்பளவும் என்ன செய்யும் கொண்டு வந்து சமனாக இருக்கு. ஓகே, திருப்பி சொல்றேன். முதலாவது என்ன செஞ்சான்னு சொன்னா முக்கோணின பரப்பளவு வந்து இணையத்தின் அரைமடங்குன்னு சொல்லி எழுதினேன். அடுத்த என்ன செய்யணும் அடுத்த முக்கோணியம் வந்து அப்படி எழுதினேன். பிறகு என்ன ரெண்டு முக்கோணியம் வந்து ஒரே அடியிலான் இருக்குது. அப்ப நான் என்ன செய்யலாம் ரெண்டு நேரங்களோட பரப்பளவு வந்து ஒன்று கொண்டு சமன் சொல்லலாம். ரெண்டு நேரம் வந்து ஒரே அடியில இருக்கிறதால ரெண்டு பரப்பளவு என்ன ஒன்று கொண்டு சமன் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சான் ரெண்டையும் வந்து ரெண்டால பிரிச்சினான். அப்படி பிரிக்க என்ன செஞ்சது அரையண்டு வந்தது ரெண்டுமே. எனக்கு தெரியும் இது வந்து எதுக்கு சமன் முக்கோண பரப்பளவு சமன். அப்ப நான் ஃபைனலா என்ன செய்றேன் இந்த முக்கோண பரப்பளவு சமனா இருக்குன்னு சொல்லி சொல்றேன். எனக்கு ஃபைனலா என்ன வந்திருக்குன்னு சொன்னா இதை பொறுத்தவரையில ரெண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையில வந்து ஒரே அடி மீது இருக்கிற முக்கோணங்கள் இதுல PQRன்றதும் QR என்ற அடியிலான் இருக்கு. அதே மாதிரி என்ன TQRன்றதும் QR என்ற அடியிலான் இருக்கு. அப்ப ரெண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையில வந்து ஒரே அடியில இருக்கிற முக்கோணங்களோட பரப்பளவு என்ன செய்யும் ஒன்று கொண்டு வந்து சமனாக இருக்கும். அதான் வந்து இதுல இருந்து வந்திருக்கு. இப்ப நான் ஒரு தேட்டமா சொல்லலாம். தேர்றதுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இங்க என்ன செய்யுது அதாவது நீங்கள் முதல் வந்து ஒரு அடியன்னு சொல்லி போட்டும் ரெண்டு சமாந்தர கோடுன்னு சொல்லலாம். அல்லது என்ன செய்யலாம் ரெண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையில ஒரு அடியன்னு சொல்லலாம். நான் என்ன செய்றேன் எனக்கு ஈஸியான மாதிரி சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு சமாந்தர கோடு சொன்ன விஷயம் தான். ரெண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையில வந்து ஒரே அடியில வந்து முக்கோணங்கள் இருக்கும்னு சொன்னா அந்த அதின் பரப்பளவு என்ன செய்யும் ஒன்று கொண்டு வந்து சமனாக இருக்கு. அதான் வந்து மூன்றாவது ஐட்டம்.